ஸ்ரீமதே ராமானுஜாய பேயரே எனக்கு யாவரும் யானும் ஓர் பேயனே எவர்க்கும் இது பேசி என் ஆயனே அரங்காவென் அழைக்கின்றேன் பேயனாய் ஒளிந்தேன் எம்பிரானுக்கே. அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நான் மதுரையிலிருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுறேங்க. பணமும் அதிகாரமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பெடுத்து இன்னைக்கு முக்கியமா நம்ம பார்க்க போறோம். என்ன சார் பணமும் அதிகாரமும் அப்படின்னா, சில பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய பணம் நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனா அதிகாரம் சம்பந்தமான விஷயங்கள் அப்படிங்கிறது சற்று குறைவா இருக்கும். ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா அதிகாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஆனா அவங்களால அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாது. முதல்ல இதுக்குண்டான விஷயங்கள் எப்படி இருக்கும் ஒருவருடைய ஜாதகத்துல, அதை எப்படி நம்ம பார்க்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப முதல்ல இந்த பணம் சம்பந்தமான விஷயத்துக்கு பாவ காரகம் என்ன, கிரக காரகம் என்ன அப்படிங்கிறது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். முதல்ல பொருள் திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2, 6, 10 அப்படிங்கிறது பொருள் திரிகோணம். அப்ப இந்த பொருள் திரிகோணம் அப்படிங்கிறது இந்த 2, 6, 10ஆம் பாவம் ஒருவருடைய ஜாதகத்துல நிறைய ரிப்பீட்டடா வருதுன்னு வச்சுக்கிறீங்களேன். அவங்களுக்கு இந்த பணம் சம்பந்தமான விஷயம் அப்படிங்கிறது நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த மாதிரியான கிரகங்கள் அதிகமா ரிப்பீட்டடா இருந்துச்சுன்னா அவங்க நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. அது மட்டும் இல்லாம லேண்ட்ல ப்ராப்பர்ட்டியா நிறைய வாங்குவாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த பாவ காரகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருள் திரிகோணம் சம்பந்தமான விஷயங்கள், அதாவது பாவங்கள் அப்படிங்கிறது ஒருவருடைய ஜாதகத்துல லக்னம் தொடங்கி 12 பாவங்களுக்கு நிறைய ரிப்பீட் ஆயிட்டே இருக்கணும். சார் என்ன சார் நீங்க சொல்றது புரியலையே சார், நாங்க எங்க ஜாதகத்துலலாம் நான் பார்க்கும்போது 2ஆம் இடத்துல குரு இருப்பாரு, 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பாரு. அப்ப நீங்க சொல்ற அந்த சுக்கிரன் 2, 6, 10க்கு ஒரே கிரகம் 3 இடத்துல எப்படி போய் உட்காருவாரு, நீ சொல்றதே புரியலையே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நான் சொல்றது எல்லாமே கேபி உயர்கணித சார ஜோதிட முறையில நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க. அதாவது ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் என்ன, அதனினுடைய உப நட்சத்திரம் என்ன, அதே மாதிரி ஒரு பாவம் அது லக்னம் தொடங்கி 12 பாவமா இருக்கட்டும், அது நின்ற நட்சத்திரம் என்ன, அது நின்ற உப நட்சத்திரம் என்ன, அதன் ரீதியா தான் நம்ம ஜாதகமே பார்க்கணும். இப்ப சுக்கிரன் அப்படின்னு ஒரு கிரகம் எடுத்தீங்கன்னா, அது ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவங்களுக்கு உபநட்சத்திர அதிபதியா வரக்கூடியதான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி புதனும் அதே மாதிரி தான். புதன் அப்படிங்கிற அந்த கிரகம் எடுத்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவங்களுக்கு உபநட்சத்திர அதிபதியா வரும். அது மட்டும் இல்லாம அந்த கிரகங்கள் இயக்கக்கூடிய பாவங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கிரகம் இயக்கக்கூடிய பாவம் அப்படிங்கிறது நான் சொல்ற அந்த பொருள் திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான 2, 6, 10 வந்துச்சு அப்படின்னா ஜாதகருக்கு இந்த பணம் சம்பந்தமான விஷயம் நிறைய வரும். அதுக்கடுத்து செகண்ட் பார்ட் என்ன சார், அதிகாரம் அப்படின்னு சொன்னீங்க, அதை எப்படி சார் பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த அதிகாரத்துக்கு காரக கிரகம் யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் அதிகாரம் சம்பந்தமான விஷயத்துக்கு காரக கிரகம் சூரியன் தாங்க. சூரியன் தான் இருக்கிறதுலயே உச்சபட்ச அதிகாரம் படைத்த கிரகம். 2ஆவதா பாத்தீங்கன்னா குரு, 3ஆவதா பாத்தீங்கன்னா செவ்வாய். அப்ப அந்த ஹைரார்கி லெவல்ல பாத்தீங்கன்னா சூரியன் தான். ஏன்னா கிரகங்களினுடைய ராஜா அப்படின்னு சொல்றோம், அதுதான் சூரியன். அப்ப ராஜா அப்படிங்கிறதா மிக மிக உயர் அதிகாரம் படைத்த ஒரு கிரகம். அதனால ஒருவருடைய ஜாதகத்துல இந்த சூரியன் நிறைய கிரகங்களுக்கு சாரம் கொடுத்திருக்கு, அல்லது நிறைய பாவங்களுக்கு உபநட்சத்திர அதிபதியா வருது அப்படின்னா ஜாதகர் இயற்கையாகவே அதிகாரம் மிக்க நபரா ஜாதகர் திகழ்வார். அப்ப இந்த உச்சபட்ச அதிகாரத்துக்கு பாவ காரகம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10ஆம் பாவம் அப்படிங்கிறதா உச்சபட்ச அதிகாரத்துக்கு காரகம். அப்ப சூரியன் 10ஆம் பாவத்துக்கு அது மட்டும் இல்லாம இந்த சூரியன் நிறைய கிரகங்களுக்கு சாரம் கொடுத்திருக்கணும். அதாவது சுக்கிரனுக்கு சூரியன் சாரம், குருக்கு சூரியனுடைய சாரம், புதனுக்கு சூரியனோட சாரம், செவ்வாய்க்கு சூரியனோட சாரம், இது மாதிரி நிறைய கிரகங்களுக்கு இந்த சூரியன் சாரம் கொடுத்துச்சு அப்படின்னா அப்ப ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா அதிகாரம் அப்படிங்கிறது நிறையவே கிடைக்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இந்த சூரியனும் பாத்தீங்கன்னா நிறைய பாவங்களுக்கு உபநட்சத்திர அதிபதியா வந்திருக்கணும். முக்கியமா லக்னத்துக்கு உபநட்சத்திர அதிபதியா வந்திருக்கணும். லக்னம் தொடங்கி லக்னம் 10ஆம் பாவம், இதுதான் முக்கியமா சூரியன் உபநட்சத்திர அதிபதியா வந்திருக்கணும். அப்படி வரக்கூடிய ஜாதகங்கள்ல பாத்தீங்கன்னா ஜாதகர் பெரிய பெரிய பதவியில, அதாவது அரசாங்கத்திலேயே மிக மிக உயர் பதவியில ஜாதகர் இருப்பார். ஐஏஎஸ், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா காவல்துறையிலே பெரிய உயர் பதவியில ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான பெரிய ஒரு அதிகாரமிக்க பதவியில ஜாதகர் இருப்பார்.
ரெண்டாவதா நம்ம பார்த்தோம்னா குருவும் மிக மிக அதிகாரம் படைத்த கிரகம் தான். குரு அப்படிங்கிறது நீதிபதி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆக்சுவலா. அப்ப குரு 10ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியா வந்து, அதே மாதிரி குரு நிறைய கிரகங்களுக்கு சாரம் கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம குரு லக்னம் தொடங்கி 9, 10 இந்த மாதிரியான பாவங்களுக்கு உபநட்சத்திர அதிபதியா வந்து, குரு இயக்கக்கூடிய பாவங்களும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில 10ஆம் பாவத்தை இயக்குது அப்படின்னா ஜாதகர் வந்து நல்ல ஒரு அந்தஸ்தான ஒரு ஸ்தானத்துல வந்து இருப்பாரு. அதாவது மரியாதைக்குரிய மதிக்கத்தக்க ஸ்தானத்துல இருப்பாரு. அதையும் குறிப்பா சொல்லணும்னா நீதிபதி இருக்கக்கூடிய ஸ்தானத்துல ஜாதகர் வந்து இருப்பாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுவும் பாத்தீங்கன்னா உச்சபட்ச அதிகாரம் படைத்த ஒரு கிரகம் தான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். காவல்துறை, இராணுவம், அதுக்கடுத்து ஃபயர், அதாவது யூனிஃபார்ம் போட்ட அனைத்து துறையுமே செவ்வாய் தான் அப்படிங்கிற மாதிரி. அப்ப செவ்வாய் 10ஆம் பாவத்துக்கு, அதாவது லக்னத்துக்கும் 10ஆம் பாவத்துக்கும் உபநட்சத்திர அதிபதியா வந்து செவ்வாய் இயக்கக்கூடிய பாவங்களும் 10ஆம் பாவமா இருந்து, அது மட்டும் இல்லாம செவ்வாய் நான் முன்னாடி சொன்ன நிறைய கிரகங்களுக்கு சுக்கிரன், புதன், குரு, சூரியன் இந்த மாதிரி நிறைய கிரகங்களுக்கு செவ்வாய் வந்து சாரம் கொடுத்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஜாதகர் பாத்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு துறையில கமாண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இராணுவத்துறை அல்லது காவல்துறை இந்த மாதிரியான துறையில பெரிய ஒரு பதவியில, அதாவது அதிகாரம் மிக்க ஒரு பதவியில வந்து ஜாதகர் வந்து இருப்பாருங்க. அப்ப ஒருவருடைய ஜாதகம் அப்படிங்கிறது பாவ ரீதியாக எப்படி செயல்படும், கிரக ரீதியாக எப்படி செயல்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப பணம் அப்படிங்கிறது இந்த பொருள் திரிகோணத்தை வச்சு ஜாதகர்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அதிகாரம் வந்து ஜாதகர்கிட்ட எவ்வாறு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிரக ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு பயன்படும். என்னன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை, ஒவ்வொரு குவாலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப சுக்கிரன், ராகு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மென்மையான கிரகங்கள், அதாவது ஐடி துறை, வெளிநாடு சம்பந்தமான கிரகங்கள். அதே நேரத்துல சூரியன், செவ்வாய், குரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகாரம் மிக்க கிரகங்கள். அப்ப அவங்களுக்கு நல்ல ஒரு அதிகாரமான ஒரு பதவி தான் அவங்க வந்து விரும்புவாங்க. அதுக்கு தான் வந்து பிரயத்தனப்படுவாங்க. அதுக்கு அந்த போஸ்டிங் போறதுக்கு நிறைய வந்து ஆசைப்படுவாங்க. முயற்சிகள் வந்து நிறைய எடுப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப கிரக ரீதியான தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும், பாவ ரீதியான தாக்கம் அப்படிங்கிறது ஜாதகத்துல இருக்கு. அப்ப ஒருவருக்கு பணமும் வேணும், அதே நேரத்துல அதிகாரமும் வேணும் அப்படின்னா சூரியன், குரு, அதுக்கடுத்து செவ்வாய் இந்த 3 கிரகங்களினுடைய தாக்கம் ரிப்பீட்டன்சி அப்படிங்கிறது நிச்சயமா வேணும். அதே நேரத்துல 10ஆம் பாவத்தினுடைய ரிப்பீட்டன்சி அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். இதெல்லாம் நம்ம வந்து வெறுமனே அந்த ஜாதக கட்ட ரீதியா நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து புரியாது, அல்லது எடுக்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன் வந்து ஏற்படுங்க. அப்ப உங்க ஜாதகத்தை கேபி உயர்கணித சார ஜோதிட முறையில உபநட்சத்திரத்தின் கோட்பாட்டுல கணிச்சீங்கன்னா இந்த பலன் எடுக்கிறதுல கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வராதுங்க. ஏன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே சார் இவருக்கு 10ஆம் பாவம் வந்து நிறைய வந்திருக்கு சார், கண்டிப்பா இவர் வந்து ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபரா இருப்பாரு, அதிகாரம் மிக்க ஒரு பதவியில இருப்பாரு, சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே டக்குன்னு பலன் வந்து சொல்லிடலாங்க. அப்ப இந்த முறையை நீங்களும் கத்துக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, தொடர்பு கொள்ளுங்க. நான் ஆன்லைன் கிளாஸ் மூலியமா உங்களுக்கு அடிப்படை கேபியினுடைய அடிப்படையில இருந்து அட்வான்ஸ் லெவல் வரையில் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். விருப்பம் உள்ள மாணவர்கள் தாராளமா தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு சார் நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ண போறேன் சார், எனக்கு வந்து எந்த மாதிரியான குரூப் எக்ஸாம் வந்து எனக்கு வந்து செட் ஆகும் சார், அல்லது நான் வந்து ஐடி துறைக்கே போகலாமா, அல்லது வெளிநாடு போய் ஏதாச்சும் ஒரு வேலை தேடினா எனக்கு கிடைக்குமா, உங்களுடைய கேரியர் ரிலேட்டடான கேள்விகளுக்கும் உங்களுடைய கிரக ரீதியான நிலை வந்து எப்படி இருக்கு, நடப்பு தசாபுத்தி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா டெஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீமதே ராமானுஜாய.